வணக்கம். ஐ ஆம் டாக்டர் ஆர் ஜெயராம். இன்று முக்கியமாக நமது வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன். அது என்னவென்றால், பல குடும்பங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கணவனும் மனைவியும் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது இல்லை. கல்யாணம் நடந்த சில வருடங்களிலேயே அவர்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை உண்டாகி விடுகிறது. சிலர் பிரிந்து விடுகிறார்கள், சிலது சண்டை போட்டுக்கொண்டு வீட்டிலே பேசாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது காலம் திரும்ப பேசிக்கொள்கிறார்கள், திரும்பவும் சண்டை வருகிறது. இது பழக்கமாக இருக்கின்றது. இது பெரும்பாலான குடும்பங்களில் இது நடக்கிறது. படித்தவர்கள் குடும்பங்களிலும் நடக்கிறது. நல்ல உத்தியோகத்திலே நல்ல பதவியிலே இருக்கின்றவர்கள் குடும்பங்களிலும் இது நடக்கிறது. நல்ல பண வசதி உள்ளவர்கள் குடும்பங்களிலும் இது நடக்கிறது. இது ஏன் என்று பார்க்கும்போது யாருக்கும் தெரியவில்லை, ஆனால் நடக்கிறது. இப்பொழுது நாம் அதை பார்ப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்று. அந்த காலத்திலெல்லாம், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது பல பொருத்தங்களை பார்ப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலான கல்யாணங்கள் சொந்தத்திலேயே நடக்கும், அல்லது பக்கத்திலே உள்ள கிராமங்கள், பக்கத்திலே உள்ள நகரங்களிலே கல்யாணம் நடக்கும். அங்கே அவர்கள் பெரும்பாலும் அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உறவுகள் அடிக்கடி வந்து போய் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாதுகாப்போ அல்லது ஒரு கட்டுப்பாடோ ஓரளவு இருந்து கொண்டிருக்கும். இப்போதெல்லாம் அப்படி இல்லை. கல்யாணம் செய்து கொண்டவர்கள் வேலை காரணமாக வெகு தூரம் சென்று விடுகிறார்கள், வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது பெரும்பாலும் பெண்ணின் வயது குறைவாகத்தான் இருக்கும். 17 வயது 18 வயதிலெல்லாம் கல்யாணம் நடந்துவிடும். குழந்தை கூட உடனே பிறந்துவிடும். 18 வயதிலெல்லாம் ஒரு பெண் தாயாகி விடுவாள். இப்போது அப்படி இல்லை. கல்யாணம் நடப்பதற்கே 25 வயதை தாண்டி விடுகிறது, அல்லது 30 வயதை தாண்டி விடுகிறது. அவள் தாயாவதற்கு கூட 30 வயதை தாண்டி விடுகிறது. ஏனென்றால் இந்த காலத்திலே உள்ள பெண்கள் வேலை செய்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள், அதிகமாக படிக்கிறார்கள். அந்த காலத்தில் உள்ள பெண்கள் பெரும்பாலும் அவர்கள் ஹவுஸ் ஒய்ஃப் என்ற முறையில் தான் வீட்டிலே இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் கணவனைத்தான் எல்லா விதத்திற்கும் நம்பியிருப்பார்கள். பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, பண வசதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரணமாக இருந்தாலும் பெரும்பாலும் கணவனை நம்பித்தான் இருப்பார்கள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று கூறிக்கொண்டிருந்த காலம் அது. இப்போதெல்லாம் அது நடக்காது, அது இல்லை. மேலும் இப்போதுள்ள பெண்கள் நன்கு படித்திருக்கிறார்கள், நன்கு வேலை செய்கிறார்கள். அவர்கள் தனியாக வாழ்வதற்கு கூட ஒரு திறன் அவர்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பழக்கிக் கொள்கிறார்கள். கல்யாணத்துக்கு முன்பே அதெல்லாம் அவர்கள் நன்றாக தனியாக வாழ்வதற்கும் அவர்களுக்கு வரக்கூடிய மற்ற விதமான சவால்களை சமாளிப்பதற்கும் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் அந்த காலத்தில் சண்டைகள் குறைவாக இருந்தது. அதற்கு மேலாக அந்த காலத்திலே இந்த சகிப்புத்தன்மை என்பது பெண்களிடம் அதிகமாக இருந்தது. பெண்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போதெல்லாம் மாறிவிட்டது. இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காதல் கல்யாணம் என்பது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அது கூட ஒரு 10% 20% நடக்கலாம். அது கூட பெற்றோர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அந்த காதல் திருமணங்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதியுள்ள 80% 80% கல்யாணங்கள் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட தான் நடக்கிறது. அப்போது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கின்ற கல்யாணத்திலே ஆணும் பெண்ணும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வெவ்வேறு நிலைகளிலே வாழ்ந்து திடீரென்று ஒரு நாள் ஒன்று சேர்ந்து ஒருவர் ஒரு நாள் பேசிக்கொண்டு கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டு கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு சரியாக தெரிவது இல்லை. கல்யாணம் முடிந்த பின்புதான் அவர்கள் ஒருவரை பற்றி மற்றொருவர் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இது ஒரு காரணமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் செய்து வைக்கும் கல்யாணத்திலே அவர்கள் ஒரு பொருத்தம் பார்க்கிறார்கள்.
இப்போது பொருத்தம் பார்ப்பது என்றால் அவர்கள் கல்வி தகுதியை பார்க்கிறார்கள். 2 பேரும் என்ஜினியரிங் படித்திருக்கிறார்கள், பிஏ படித்திருக்கிறார்கள், நல்ல பொருத்தம் என்று கூறுகிறார்கள். என்ன வேலை என்று பார்க்கிறார்கள். 2 பேரும் ஒரே இடத்தில் ஐடி கம்பெனி அல்லது பொதுவான இடங்களில் பேங்க் போன்ற இடங்களில் வேலை செய்கிறார்கள், அதனால் சரியான பொருத்தம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் வயதை பார்க்கிறார்கள், அவருடைய உயரத்தை பார்க்கிறார்கள், அவர்களுடைய காம்ப்ளெக்ஸ் கலர் என்பதையெல்லாம் பார்த்து நல்ல பொருத்தம் என்று கூறிவிடுகிறார்கள். இதற்கு மேலே ஜாதி மதம் என்றெல்லாம் இருக்கிறது, அதையும் பார்க்கிறார்கள். குலம் கோத்திரம் என்றெல்லாம் நமது நாட்டிலே வழக்கமாக இருக்கிறது, அதையும் பார்த்து விடுகிறார்கள். அதெல்லாம் பொருத்தம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அதற்கு மேலாக அவர்கள் ஒன்று பார்ப்பது என்னவென்றால் ஜாதகம். ஜாதகம் பார்க்காமல் எந்த கல்யாணமும் நடப்பதில்லை. அப்படி கூறும்பொழுது அவர்கள் பலவிதமான கணக்குகளை போட்டு இருவருக்கும் 60%, 70%, 80% பொருத்தம் இருக்கிறது என்று கூறிவிடுவார்கள். இதனால் 2 வீட்டு பெற்றோர்களும் மிக மகிழ்ச்சியாக அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள். இந்த ஜாதகம் பார்ப்பதோ அல்லது மற்ற பொருத்தங்களை பார்ப்பதோ நான் தவறு என்று கூறவில்லை. ஏனென்றால் அதுவும் ஒரு முறைதான், அதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு முறைப்படி கணிக்கப்பட்டு தான் சொல்லுகிறார்கள், அதை தவறு என்று நான் கூறவில்லை. ஆனால் அந்த ஜாதகம் பார்த்து எல்லா பொருத்தங்களையும் பார்த்த பின்பு கூட அந்த கல்யாணங்கள் பல நாட்களாக நன்றாக இருப்பது இல்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்று கூறுகிறார்களே, அது போன்று ஆகிவிடுகிறது. 60 நாட்கள் வேகமாக முடிந்து போய்விடுகிறது. அதற்கு பின்புதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. ஏன் என்றால் அதற்கு பின்புதான் அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார். அதுவரையில் இல்லை. அந்த 60 நாட்கள் போய்விடும். அதற்கு பிறகுதான் ஒருவரை ஒருவர் அவர்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள செய்கிறார்கள். அப்போது அவர்கள் படித்த படிப்பு, அவர்கள் செய்கின்ற வேலை, அவர் குடும்பத்தின் நிலை, அவர்கள் உள்ள பண வசதிகள் என்பதெல்லாம் பொருத்தமாக தெரிவது இல்லை. அவருடைய அதிகமாக தெரிவது என்னவென்றால் அவர்களுடைய மனநிலை, அதை எமோஷன் என்று கூறுவார்கள். அந்த உணர்ச்சி, அதுதான் முக்கியம். ஒரு 2 மனிதர்கள் ஒன்றாக சேரும்போது, அது ஆஃபீஸிலாக இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையிலே ஆகட்டும் இருக்கட்டும், இருவருடைய உணர்ச்சிகள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய உணர்ச்சி, அவர்களுடைய எமோஷன் என்பதுதான் அவர்களுடைய பிஹேவியர் என்ற கூடிய நடத்தைகளுக்கும் அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. சிலர் அதிகமாக கோபப்படுவார்கள், சிலர் அதிகமாக எரிச்சல் படுவார்கள், சிலர் எப்போதும் துக்கத்தில் இருப்பார்கள், துயரத்தில் இருப்பார்கள், சிலர் பயத்தில் இருப்பார்கள், பதபதத்தில் இருப்பார்கள், சிலர் ஏனென்று தெரியாது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்பார்கள், டிப்ரெஷனில் இருப்பார்கள். அது எல்லாம் பின்புதான் தெரிகிறது. அப்பொழுது அவர்கள் தெரியும் போது அவர்களுக்குள்ள ஒரு வேற்றுமை உண்டாகிறது. நான் ஒரு நடந்த நிகழ்ச்சியை கூறுகிறேன். இது குஜராத் மாநிலத்தில் நடந்தது. நான் அங்கே இருந்த போது என் நண்பர் வீட்டில் நடந்தது. என் நண்பர் வீடு, அவர் பெண் கொடுத்திருந்தார் வேறு ஒரு பையனுக்கு. அவர்கள் இருவரும் கல்யாணம் முடித்துவிட்டு 2 பேரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் இந்த ஹனிமூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த விழாவுக்கு அவர்கள் 2 மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு காஷ்மீர் பக்கம் போகிறார்கள். 2 மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு போனவர்கள் 20 நாளிலே திரும்பி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது பெண் வீட்டார், அவர் தான் என் நண்பர் வீட்டார், அவர்கள் ஒரு வருத்தம் அடைகிறார்கள். அந்த பெண்ணிடம் அந்த தாய் கேட்கிறார், என்ன நடந்தது, ஏன் உடனே வந்து விட்டீர்கள், சண்டை போட்டுக் கொண்டீர்களா என்று கேட்கிறார். என்ன குறை என்று கேட்கிறார். அந்த பெண் கூறுகிறார், வேறு எந்த குறையும் இல்லை, அவர் நல்ல ஆண்மகன், அதில் சந்தேகம் இல்லை, நல்ல குணமுடையவர் தான், என்னிடம் நன்றாகத்தான் இருக்கிறார், அன்பாகத்தான் பேசுகிறார், அதை பற்றி நான் ஒன்றும் தவறு சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு வருகின்ற கோபத்தின் அளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் இருந்த அந்த ரூமில் அந்த பெட்டில் உள்ள அந்த பெட்ஷீட்டை சரியாக செய்யவில்லை, போடவில்லை என்பதற்காக அந்த ஹோட்டலில் வேலை செய்தவரை அவர் அடிக்க போய்விட்டார். சின்ன விஷயம்.
அடுத்த நாள் என்னவென்றால் அந்த பாத்ரூமை சரியாக கிளீன் பண்ணவில்லை என்று மற்றவனை போய் வெளியே தள்ளி அடிப்பதற்கான முயற்சிகளை செய்துவிட்டார். அடுத்து 4 நாட்கள் கழித்து பார்த்தால் நாங்கள் கீழே பிரேக்ஃபாஸ்ட் உணவு எடுத்துக்கொண்டிருக்கும் போது அது பஃபே சிஸ்டமாக இருந்தது. எல்லோரும் போய் உணவில் எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என் கணவர் ஒருவரிடம் கேட்டார், அங்கே வேலை செய்கின்றவரிடம், எனக்கு இந்த ஐட்டத்தை 2 இட்லி எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதற்கு அவர் சொன்னார், அந்த சர்வன்ட் சொன்னார், அது பஃபே சிஸ்டம், நீங்கள் போய் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானது என்று கூறினார். இது ஒன்றும் பெரிய தவறில்லை. உடனே அவருக்கு கோபம் வந்தது. அவர் அடிக்க போய்விட்டார். நான் கேட்டேன், நீ கொடுத்தால் என்ன என்று அடிக்க போய்விட்டார். இது ஏன் என்று கூறினேன் என்றால், இது மாதிரி அவருடைய குணம், கோப உணர்ச்சி அதிகமாக உள்ள குணம் நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலர் கோபப்படுவது குறைவாக இருக்கும், ஆனால் அவர்கள் படுகின்ற எரிச்சல் ஊட்டி கொண்டிருப்பார்கள். சின்ன சின்ன விஷயக்கெல்லாம் எரிச்சல் வீட்டில் கொண்டிருப்பார்கள். இது ஒரு உதாரணம் தான். இது போல பல ஏனென்றால் மனிதர்களுக்கு நூற்றுக்கணக்கான உணர்ச்சிகள் இருக்கின்றன. எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மற்றவர்களை பாதிக்கின்றது. அதைத்தான் டாக்டர் டேனியல் கோல்மன் என்பவர் அவருடைய புத்தகத்தில் கூறினார். உணர்ச்சி என்பது அதனுடைய நாலேஜ், அதை அவர் எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று கூறினார். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்பது ஒருவருடைய வெற்றிக்கு, அது கார்பரேட்டில் வேலை செய்கின்ற போது வெற்றியாக இருந்தாலும் சரி, அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களுக்கான வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் 80% தேவைப்படுகிறது. 80% வெற்றிக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் தான் காரணம். மீதி உள்ள 20% வெற்றிக்கு அவருடைய ஐக்யூ காரணம் என்று அவர் கூறினார். ஐக்யூ என்றால் அவர் காக்னிட்டிவ் ஸ்கில் என்று சொல்வார்கள், அதாவது நம்முடைய மூளை வளர்ச்சி, ட்ரெடிஷனல் ஸ்கில் என்று சொல்வார்கள் ஐக்யூ. அது நாம் பல பாடங்களை படிக்கின்றோம், அதனால் நாம் வளர்த்துக் கொள்கிறோம். அவையெல்லாம் நமது ஆஃபீஸில் நாம் வேலை செய்வதற்கு பயன்படுகிறது. ஆனாலும் அவர்கள் கூறினார்கள், ஜான் மேயோ என்று ஒருவர் இருந்தார், பீட்டர் சால்வே என்று ஒருவர் இருந்தார், அவர்களெல்லாம் இதை பற்றி எழுதியிருந்தார்கள். அவர்கள் ஏல் யூனிவர்சிட்டி என்ற அமெரிக்காவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திலே இருந்து ஆராய்ச்சி செய்தவர்கள். அவர்களும் இதைத்தான் கூறினார். டாக்டர் டேனியலும் கோல்மன் என்பவரும் இதைத்தான் கூறினார். இக்யூ என்பது, எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்பது 80% வெற்றியை கொடுக்கும் என்று அவர் கூறினார். இது கார்ப்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்கின்றவர்களுக்கு மட்டும் தேவை என்று இல்லை. இது நான் ஒரு ஆராய்ச்சி செய்து நான் PhD வாங்கியிருக்கிறேன். அதனால் இதை மீண்டும் மீண்டும் அதை படித்து பார்க்கும்போது தெரிகிறது, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் இதுதான் முக்கியமாக தெரிகிறது. இவர்கள் பார்த்த பொருத்தங்கள் எல்லாம் அவருடைய கல்வி தகுதி பொருத்தம், அல்லது அவருடைய ஜாதக பொருத்தம், அல்லது அவர்களுடைய குடும்ப நிலைகளின் பொருத்தம், வயது பொருத்தம், மதம், ஜாதி எல்லாம் ஒரு 20%க்கு தான் ஒத்து போகிறது. மீதியுள்ள 80% அந்த பொருத்தம் அவர்கள் பார்ப்பது இல்லை. அதுதான் எமோஷனல் பொருத்தம் என்று நான் கூறுகிறேன். இவருடைய எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ன என்பதற்கு ஒரு பொருத்தம் வேண்டும். இவருடைய எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்ன என்பதை அளந்து கொள்ள முடியும். அதற்காக ஸ்கேல் இருக்கிறது. இப்போதெல்லாம் கம்பெனிகளிலே ஆள் எடுக்கும்போது அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் எந்த லெவலில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்கிறார்கள். அமெரிக்காவில் இது நடக்கிறது. அதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் நமது கல்யாணங்களில் அதை பற்றி நினைப்பது இல்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல சீரியல்கள் பார்த்திருப்பீர்கள், பல சினிமாக்களை பார்த்திருப்பீர்கள். அதனால் நடக்கின்ற ஒரு எமோஷனல் போராட்டங்கள், அதனால் குடும்பங்கள் எப்படி பிரிகின்றன, என்ன வேதனைகள் படுகின்றன என்பதெல்லாம் அந்த சீரியலில் காட்டுகிறார்கள். நான் பார்த்த ஒரு முக்கியமான சீரியல், அதை திரும்ப திரும்ப பார்த்தேன். மெட்டி ஒலி என்ற ஒரு சீரியலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே ஒரு 4 பெண்களுக்கு தந்தையாக ஒருவர் இருப்பார். அந்த 4 பெண்களுக்கும் கல்யாணமாகி 4 ஆண் மகன்கள் வருவார்கள். அவர்கள் 4 குடும்பங்களிலும் 4 விதமான உணர்ச்சி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவருடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். அதனால் சண்டை வந்து கொண்டிருக்கும். சில சமயங்கள் அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர் கல்யாணம் செய்த அந்த சம்பந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணி ஒரு உணர்ச்சி காரணமாக அடிக்கடி கோபப்படுவார், எரிச்சலை ஊட்டுவார். அவர்கள் குடும்பத்திலும் இது மாதிரி பலவித உணர்ச்சி போராட்டங்கள் நடக்கும். இதுதான் முக்கியம். இவையெல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. நாம் என்ன படித்திருக்கிறோம், BA படித்திருக்கிறோம், MBBS படித்திருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது நம்மளுடைய உணர்ச்சிகள்.
அதனால் என்ன நான் கூறுகிறேன் என்றால், ஒவ்வொரு ஆண்மகனும் அவனுடைய உணர்ச்சிகளை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் டேனியல் கோல்மேன் கூறுகிறார். Everybody should know his own emotions and feelings and behaviors and thoughts and sentiments. And he should also understand the feelings and emotions of other people. Here when I talk about other people, இது மனைவி, கணவன். ஒரு கணவன் அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவனுடைய மனைவியோ கணவனோ அவர்களுடைய உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேலாக அவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆங்கிலத்தில் எமோஷனல் ரெகுலேஷன், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்று கூறுகிறார்கள். நம்முடைய உணர்ச்சிகளை நாம் ஆள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ரெகுலேட் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். இதை நான் முன்பு பல வீடியோக்களில் கூறியிருந்தேன். சாக்ரட்டிஸ் என்ற ஒரு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் கூறினார், கோபப்படுவது என்பது ஒன்றும் பெரிதல்ல, அது ஈஸி தான், எல்லோரும் படலாம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான நபர் மீது சரியான காரணங்களுக்காக சரியான அளவில் கோபப்படுவது தான் நல்லது. சரியான அளவு என்பது முக்கியம். ஆனால் நம்ம பார்த்து கொண்டிருப்போம், ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட கோபப்பட்டு அது சில நாட்களெல்லாம் அதனால் போய் வீணாகி விடுகிறது. இதெல்லாம் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற பாடத்தில் சொல்லப்படுவது தான். ஆகவே தான் அந்த 80% வெற்றி, அது கார்ப்பரேட் வெற்றியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலே நடக்கின்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, எமோஷனல் இன்டெலிஜென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எல்லோரும் படிக்க வேண்டும். அது படிப்பது ஒன்று பெரிய கஷ்டம் அல்ல. இட் இஸ் எ லேர்ன்டு ஸ்கில் அண்ட் லேர்னபிள் ஸ்கில் என்று கூறுகிறார்கள். அதாவது அது படித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். அதை எல்லோரும் படித்துக் கொள்ளலாம். 80 வயது 90 வயது உள்ளவர்கள் கூட அதை படித்துக்கொள்ள வேண்டும். அதை அமெரிக்க நாடுகளிலே அங்கே உள்ள இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பல பள்ளிகளிலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை அவர்கள் பள்ளிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், காலேஜுகளில் அதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டில் அதை செய்வது இல்லை. அதுகள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. கல்யாணமான பிறகு கூட அவர்கள் ஒருவருடைய எமோஷன்கள் என்ன அவர்கள் என்பதை பற்றி, எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்பதை பற்றி அந்த சக்தியை வளர்த்து கொண்டால் குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கல்யாணத்திற்கு வந்தவர்கள் ஒரு கல்யாணம் நடக்கும்போது மனமேடையில் இருக்கின்ற பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து வாழ்த்தி விட்டு போவார்கள், நல்ல பொருத்தம் என்று கூறிவிட்டு போவார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறுவார்கள். அந்த 16 என்னவென்று என்று அவர்களை கேட்டால்தான் தெரியும். ஆனால் நான் கூறுகின்ற 16 எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் ஸ்கில்ஸ், எமோஷனல் கம்பிட்டன்சிஸ் அது வேறு. அந்த எமோஷனல் கம்பிட்டன்சிஸ், எமோஷனல் ஸ்கில் அது 16 அல்ல 20. அது இருந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். அதை எல்லோரும் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் கூறுகிறேன். அப்போதுதான் நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி நடக்கும். இல்லை என்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், பல குடும்பங்கள் பிரிந்து கொண்டே போகிறது. இதற்கெல்லாம் ஒரு வழி வேண்டாமா? நாம் எல்லாம் இதை பார்த்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும்? நமது பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆகுது, நம்மளுடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இதற்கெல்லாம் ஒரு வழி நாம் இப்போதே தேட வேண்டும் அல்லவா? அதுதான் அந்த 80% சொல்லப்படுகின்ற பொருத்தத்தையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அது என்னென்ன என்பதை பற்றி அடுத்த நான் வீடியோவில் கூறுகிறேன். இப்போது நான் கூறினால் அது அடுத்து 30 நிமிடம் அல்லது 60 நிமிடம் ஓடிவிடும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோவை பாருங்கள். இது நானாக கூறியதில்லை, இது கார்ப்பரேட் கம்பெனிகளிலே இது பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி சில வீடுகளிலும் இதை பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச்.